நிலா சோழன் குடும்பத்தை ரொம்பவே பெருமையாக பேசினது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தோ அவங்களாம் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி லைக்கும் பண்ணிடுங்க. ரிசப்ஷன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லோரும் ஊருக்கு கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. உடனே மனோகர் வந்து என்னம்மா இப்போவுமே கிளம்புறியா, 1 வீக்காவது இருந்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா அங்கே வேலைலாம் நிறைய இருக்குது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே கிளம்பி வெளியேயும் போயிருந்தாங்க. மனோகர் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. உடனே பர்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நிலா உள்ளே வந்து எடுக்கிறாங்க. ஒரு 2 நாளாவது இருந்துட்டு போகலாம்லாமா அப்படின்னு மனோகர் கேட்குறாங்க. அதுக்கு நிலா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. உடனே தாசு வம்பளுக்கிறாங்க. உனக்கு நினச்சதெல்லாம் அப்பா செய்கிறாருல, உனக்கு பிடிச்சதெல்லாம் அப்பா செய்கிறாருல, நீ இப்படி தான் பண்ணுவ, அப்பாக்காக ஒரு நாள் நீ இருந்துட்டு போக மாட்டியோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் நினச்சதெல்லாம் அப்பா பண்ணாரா, சோழன் குடும்பத்தை நீங்கள் என்னெல்லாம் பண்ணினீங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு பொய்யும் சோறு ரூமை கொடுக்குறீங்க, நாங்கள் இன்னும் 2 நாள் இருந்தாலும் அவங்கள எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோத்துக்குள்ளே அவமானப்படுத்திட்டு தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்கிறாங்க. உடனே தாஸ் சொல்கிறாங்க, அவங்க இருந்த வீட்டுக்கு இந்த ஷோரூம் எவ்வளவோ அவங்களுக்கு பரவாயில்ல, இது கூட அவங்களுக்கு பத்தாதாமோ, அவங்களுக்கு ஏசி ரூமு தான் வேணுமாமோ, அவங்க என்ன மகாராணி மாதிரி பார்த்துக்கிடுறாங்க. இப்போ எனக்காக புது டாய்லெட்லாம் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என் ரூமில் இப்போ ஏசிலாம் மாட்டி தந்திருக்காங்க தெரியுமா. அவங்களுக்கு நீங்கள் செய்கிற நன்றி கடனா இது. உங்கள் பொண்ணை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிடுறாங்க, அவங்கள நீங்கள் கொஞ்சமாவது நல்லா கவனிச்சிக்க வேண்டாமாப்பா, ஒரு காஃபி கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் தான் போய் காஃபி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிம்மா நீ 1 வீக் இரு, நாங்கள் நல்லா பார்த்துக்கிட்டுறோம் அவங்கள, அவங்கக்கிட்ட பேசி வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி தான்ப்பா சொல்லுவீங்க, ஆனால் எதுவுமே பண்ண மாட்டேங்க, நாங்கள் கிளம்புறோம், அதுவும் இல்லாமல் எனக்கு அங்கே நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிளம்ப போகிறாங்க. அப்போ தாஸ் கேட்குறாங்க, நீ அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டியா நிலா, வர நிலா நீ அப்பாவுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிற நிலா, நீ அப்பா சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஏற்று தான் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்படி தான்ட்டா பேசுவேன், என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிலா கேட்டுருந்தாங்க. உடனே தாஸுக்கு கோவப்பட்டு நிலாவை அடிச்சிருந்தாங்க. நிலா அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அங்கே சோழன் வந்து நிலா போய் ரொம்ப நேரம் ஆகுதுன்னு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன், கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. அடிக்கிறத சோழன் பார்த்துருந்தாங்க. உடனே சோழன் சண்டைக்கு போகிறாங்க. எதுக்கு இப்போ நிலாவை அடிச்சிங்க, இது ஒன்றும் உங்கள் தங்கச்சி கிடையாது, இப்போ என் பொண்டாட்டி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சோழன் சண்டைக்கு போகிறாங்க. இது வேறு யாரும் இருந்திருந்தால் இங்கே நடக்கிறதே வேறு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மட்டும் என்னடா நீ என்ன பண்ணிட முடியும், இது எங்கள் வீடு எங்கள் ஊர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஒத்தால நிற்கிட, நாங்கள் 4 பேர் இருக்கோம், நான் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ நிலா வந்து எதுக்கு சண்டை, வேண்டாம் வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மட்டும் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னா உன்னை ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவாங்க பார்த்துக்கோ, ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சத்தம் போட்டுட்டு சோழனை வெளியே கூட்டிட்டு போயிருந்தாங்க. சோழன் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே நடந்தது எதுவும் அண்ணன்கிட்ட யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்லிவிட்டு எல்லோரும் காரில் ஏறி போயிருந்தாங்க. அப்படியே எல்லோரும் காலையில் சென்னைக்கும் போயிருந்தாங்க. அப்பாப்பா இங்கே இருந்து முடியலப்பா, இவ்வளோ நேரம் காரில் ட்ராவலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கட்டிலில் போய் படுக்கிறாங்க. அப்படியே எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்படியே மெக்கானிக் செட்டில் பாண்டியும் வானதியும் பேசிகிட்டு இருக்காங்க. வானதி சொல்கிறாங்க, ரிசப்ஷன் ரொம்பவே அழகாக இருந்தில்ல பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த மெடிக்கல் ஷாப் என்னாச்சு அப்படின்னு சொல்லி வானதி கேட்குறாங்க. உடனே பாண்டி சொல்கிறாங்க, அது பணம் கொடுத்தோன்னே நம்ம முடிச்சிடலாம் வானதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வானதி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அப்பா நகையை வச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதை நான் வாங்கி தரேன், நம்ம சீக்கிரம் அங்கே போய் பேசி வாங்கிக்கலாம் பாண்டி, இதை நல்ல வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி வானதி நம்ம சீக்கிரம் பேசி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே வீட்டை காட்டுறாங்க. பல்லவன் அங்கே எடுத்த ஃபோட்டோவெல்லாம் காமிச்சு, இதெல்லாம் நல்லா இருக்கலாம் நீ, இதெல்லாம் சூப்பராக இருக்கலாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே சோழன் நின்றுக்கிட்டு, எனக்கு பேச டைமே தர மாட்டான் போல, இவனே தான் பேசிகிட்டே இருப்பான் போல அப்படின்னு மைண்ட் வைஸில் யோசிச்சுட்ருக்காங்க. அப்படியே சேரன் எல்லாருக்கும் டீ போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. எல்லோரும் குடிச்சிக்கிட்டே ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் இனி வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நிலா வந்து சோழன் குடும்பத்தை ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க. அங்கிள் மேலே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. மேலே கூப்பிட்டு, இதுதான் நடேசன், அவங்க எனக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய வாங்கி தருவாங்க, யாருக்கும் தெரியாமல் உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அங்கே இதெல்லாம் கேட்டு நடேசனுக்கு கண்ணீர் வருது. கண்ணீரை தொடச்சிட்டு நிற்கிறாங்க. அப்புறம் அண்ணன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நான் அந்த வீட்டுக்கு போகும்போது இவங்களை எப்படி கூப்பிடன்னு கூட எனக்கு தெரியாது, அப்போ நான் அண்ணன் கூப்பிட்டேன், அதுலேருந்து என்ன உண்மையான அண்ணன் மாதிரி என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாண்டி இங்கே வாங்க, இவங்க தான் எங்கள் வீட்டில் முதல் பிஸ்னஸ் மேன், உங்கள் பிஸ்னஸ்க்கு வாழ்த்துக்கள், என்னை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பல்லவன், இதுதான் பல்லவன் காலேஜ் படிச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே ரொம்ப பெருமையாக பேசிகிட்ருக்காங்க.
அப்படியே நிலா நீ பல்லவா நீ எடுடா செல்ஃபி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பல்லவனும் கெத்தாக ஃபோன் எடுத்துகிட்டு போய் செல்ஃபி எடுக்கிறாங்க எல்லாரையும். அப்படியே ரிசப்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருது. அப்படியே மனோகர் வீட்டை காட்டுறாங்க. நிலா பேக் பண்ணிகிட்ருக்கதை பார்த்துட்டு தேனு என்னடி இப்போ பேக் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அதில் நான் வீட்டுக்கு கிளம்பண்டா மாமா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. நீ அப்பா கிட்டே சொல்லிட்டியாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பார்த்துக்கிட்றேன் அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே தேனு என்னங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்குறாங்க. உடனே தேனு சொல்கிறாங்க, அவள் நிலா பேக் பண்ணிகிட்ருக்கா ஊருக்கு கிளம்புறாள் அப்படின்னு உனக்கு தெரியுமா அவள் சொன்னால உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்போ நிலா பேக்கோடு வந்து நிற்கிறாங்க. என்னம்மா பேக்கோடு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு வாரமாவது இருந்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, இல்லைப்பா அங்கே வேலை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இப்போ தான் ரிசப்ஷன் முடிஞ்சிச்சு அதுக்குள்ளே கிளம்புறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சேரன் எல்லாருமே சேரனும் பேக்கோடு வந்து நிற்கிறாங்க. உடனே மனோகர் கேட்குறேன், என்ன தம்பி நீங்களும் பேக்கோடு வந்து நிற்கிறீங்க? இல்லை சார் ரொம்ப வேலை இருக்குது, இப்போ கிளம்புனா தான் காலையில் போய் வேலைக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாப்பிள்ளையும் பொண்ணையுமாவது விட்டுட்டு போகலாம்ல அப்படின்னு நான் கேட்டேன் சார், அவனுக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்கிறான், என்ன பண்ணட்டும்? நீங்கள் ரொம்பவே ரிசப்ஷன்லாம் நல்லபடியாக நடத்துனீங்க சார், நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழனும் நான் போயிட்டு வரேன், ரொம்ப நல்ல ரிசப்ஷன் நடத்துனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே நடேசன் நிற்கிறாங்க. பீடி குடிச்சிட்டு நிற்காங்க. கொஞ்ச நேரம் கூட உங்களால் பீடி குடிக்காமல் நிற்க முடியாதாப்பா அப்படின்னு சொல்லி சேரன்னு கேட்குறாங்க. எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது, சீக்கிரமாக வர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க எல்லோரும் போகலான்னு சொல்லிட்டு காரில் ஏறுறாங்க. நிலா வந்து உள்ளே பர்ஸை மறந்து வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு பர்ஸ் எடுக்கிறதுக்கு வராங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோட்.